போனார். எங்கே போய் தொலைஞ்சாருன்னே தெரில. எப்படி இருந்தாலும் நைட்டுக்கு சாப்பிட வந்து தானே ஆகணும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காலையில் சாப்பிட்றீங்க, மத்தியானம் சாப்பிட்றீங்க, நைட்டு சாப்பிட்றீங்க. ஒரு மனுஷன் 3 வேளை சாப்பிட்டாங்க, வேறு எத்தனை வேளை சாப்பிடுவான்? சாப்பாடு அங்கே இருக்குது, போய் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. அப்போ நீ எதுக்கு முதல்ல எனக்கு சாப்பாடு எடுத்துருவா? எனக்கு பசிக்கலை, உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்க, எடுத்து கொடுத்தா தப்பா? சரி, இந்த காப்பி குடித்தா என் பசி அடங்கிடுமா? நீங்கள் முதல்ல காப்பியை குடிங்க, நான் சமையல் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பாடு எடுத்து தருவியா? தருவேன். காப்பியை குடித்தாதான் தருவேன். காப்பியில் சர்க்கரையே இல்லை. சரி, உங்கள் அண்ணன் ஒருத்தர் இங்கேயே சுற்றி இருப்பாங்க, எங்கே போய் தொலைஞ்சான்? நீங்களே எங்கே போய் தொலைஞ்சிங்கன்னே தெரில. இல்லை அவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு எனக்கு தெரியுமா? இங்கே தானே இருக்கேன். சரி சரி, சாப்பாடு என்ன போதாமா தெரியல, நான் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. போங்க, ஹோட்டலில் ருசியாக இருக்கும், அங்கே போய் சாப்பிடுங்க. வீட்டில் சமைச்சு சாப்பாடு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். சரி வைக்கலான்னு பார்த்தோம்னா நான் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன்னு சொல்கிறாரு. சரி போட்டும், எப்படியோ போய் சாப்பிட்டோம். நான் போய் சுற்றிட்டு வந்துட்டியா? தண்ணி குடிச்சியா? சாப்பிட்றியா? ஆச்சரியமாக இருக்கு. எப்பவுமே சாப்பிட்டே கேட்க மாட்டேன். ஏன் அப்படிங்க நீ சாப்பிட்டேன்னு கேட்குற? ஆமாம், அன்னைக்கு எங்கே வேலைக்கு போனேன்? ஏன் இல்லை, வெட்டியாக ஊரை சுற்றிக்கிட்டு சும்மையே இருக்கிறே, அதான் எங்கே வேலைக்கு போனேன்னு கேட்குறேன். வேலைக்கு போனாலும் போன மாதம் 10,000 சம்பளம் கொடுத்தேன். 10,000 வச்சு ஒரு நாட்டையும் வலிக்க முடியாது. வீட்டு வாடகையோ 16,000 ரூபா 16,000 ரூபா வந்துடும். பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டணும், சாப்பாட்டுக்கு வேற பார்க்கணும். என்ன பண்ணுறது? என்னால் அவ்வளோதான் முடியும். அப்போ எப்படி பிள்ளைகளுக்கு சோறு போடுறது? என்ன பண்ண சொல்கிற? வேலைக்கு போனீங்களா போகலையா? வேலைக்கா? அதான் போன மாதம் போயிட்டு இருக்கல, இந்த மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா. இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டிலே இல்லை, நல்லா ஊரை சுற்றிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணீங்க? போன மாதம் வேலைக்கு 10,000 கொடுத்தான்ல. போன மாதம் 5,000 பேலன்ஸு, இந்த மாதம் 10,000 ரூபா கொடுக்கணும். மொத்தம் 15,000 ரூபா ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? போன மாதம் வீட்டு வாடகை 5,000 பேலன்ஸு, இந்த மாதம் வீட்டு வாடகை 10,000 சேர்த்து கொடுக்கணும். 15,000 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? எப்படி கொடுக்க போகிற? கொடுப்பியா இல்லை எங்களையும் பிள்ளைகளையும் நடுத்தரில் நிப்பாட்டி வச்சிருவியா? அடுத்த நிற்க வச்சா வீட்டில் உட்காந்துக்கிற சோறு தண்ணி இல்லாமல் இருக்கியா? வீட்டுக்காரங்க வருவாங்க, பைசா கேட்பாங்க, பைசா கேட்டு வெளியே தள்ளிடுவாங்க. என்ன பண்ணுவோம்? ஒன்றும் தள்ள மாட்டாங்க. இருக்கிற காசை வாடகை கொடு. எப்படி போன மாதம் 5,000 ரூபா பேலன்ஸ் தரணும், இந்த மாதம் 10,000 ரூபா 15,000 ரூபா ஆயிடுச்சு. கொடுக்குறதே 10,000 ரூபா தான். அதில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? ஐயா, நீங்கள் கொடுக்குற சம்பளம் வீட்டு வாடகைக்கே பத்த மாட்டேங்குது. இதில் நான் வேலைக்கு போய் பசங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு பட்டு சேலைக்காவது வழி இருக்குதா? கடை வாங்கி எடுத்த சேலையா? நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா நிம்மதியாக நல்லா, நான் வேறு யாரையாவது கட்டியிருந்தேன்னா நல்ல வசதி வாய்ப்போடு இருந்திருப்பேன். ஒரு பட்டு சேலை கூட எடுத்து கட்ட முடியாத வக்கில்லாதவளாக இருக்கிறேன். இப்போ நான் கடை வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன் சேலையை. உங்களுக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி?
பேசானே காசி ராமேஸ்வரம் போக வேண்டியதானே? காசி ராமேஸ்வரம் போயிட்டா புண்ணியம் புள்ளி யார் காப்பாற்றுறது? நீ முதல்ல போய் தொலை. என்ன போக சொல்ற? போவா நானு? போ போ. போவா? போ போ. போயிடுவா நானு? போ போ. நீ ஒளிஞ்சா தலைவலி ஒளிஞ்ச மாதிரி. சரி சரி. என்ன போக சொல்றியா? உங்க அப்பா அம்மா உனக்கு எவ்வளோ நாள் சோறு போட்டிருப்பாங்க? எங்கள் அப்பா அம்மாவை எதுக்கியா பேசிக்கிட்டு இருக்கிற? உனக்கு பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய விஷயம், வேலை வெட்டி இல்லாத ஆளுக்கு. சோறு தண்ணி இல்லாம இருக்க நீ? நான் வேலைக்கு போகலைன்னா என் பசங்க பட்னியாக தான் இருப்பாங்க. நீ கொடுக்குற ஒன்றே நான் காசுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாது. என்னதான் சொல்ற? நீங்கள் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துட்டு 30,000 40,000 சம்பாதிங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க. அப்போ இப்போ பேசணும்னா சொல்ற? ஆமாம். அப்போ போக சொல்ற? ஆமாம். போயிடுவா? போங்க. போலாமா? போங்க. அப்புறம் வருத்தப்படக்கூடாது. நான் சொன்னது வேலைக்கு தான் போக சொன்னேன். நீங்கள் எதுக்கு வருத்தப்படாதுன்னு கேட்குறீங்க? அப்போ நீ போகலான்னு பார்த்தா என்னை விட்டுட்டு சின்ன வீடு செட்டப் பண்ணலாம் பார்க்குறியா? ஏன் வச்சு குப்பை கொட்ட முடியல? சின்ன வீடு நான் என்ன செட்டப் பண்ணுறது? நீயே சின்ன வீடு பாருங்கிற. என்னைய பார்த்து சின்ன வீடுன்னு சொல்கிறியா? அவ்வளோதான் உனக்கு. என்ன பண்ணுவேன்? ரொம்ப பேசினேன் தூங்க சொல்ல அம்மிக்கல்ல தலையில் தூக்கி போட்டுருவேன். நம்ம வீட்டில் அம்மிக்கல்லே இல்லையே, மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் இருக்கு. பக்கத்து வீட்டில் கடை வாங்கி அம்மிக்கல்லை வாங்கி நீங்கள் தூங்க சொல்லையெல்லாம் போட்டுருவேன். எங்கே போடுவேன்? தலையில் போடுவேன். ஐயோ தலைமையில போட்டு சொல்றப்பா. ஐயோ தலைமையில போட்டு சொல்றப்பா. அந்த பயம் இருக்கட்டும். சும்மா தான் சொன்னேன் அம்மிக்கல்லை தூங்கில தலையில் போட்டுருவேன்னு சொல்லி. அவ்வளோ பயந்துட்டு ஓடிட்டாரு. அந்த பயம் இருக்கணும்.